ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ராகி ஸ்வீட்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா சிமிலர் டு சிமிலி மாதிரியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளை கரைசல் வந்து தயார் பண்ணிக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 3/4 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துட்டேன். 1/4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இதுவே வந்து போதுமான அளவு தான். வெல்லம் வந்து முழுமையாக கரைஞ்சி வரணும். இது பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக கரைஞ்சி வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வருது. வெல்லம் பார்க்க சொல்லியே தெரியுது. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து வேர்க்கடலை நட்ஸஸ்லாம் வறுத்து எடுக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு நான் 2 கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சையான வேர்க்கடலை தான் இருந்தது. அதனால் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஸோ இந்த வேர்க்கடலை வறுக்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் நமக்கு வந்து எல்லா சைடில் நல்லா வறுபட்டு வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு வேர்க்கடலை. இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம வந்து நட்ஸஸ் வந்து வறுத்து எடுக்கணும். 5, 6 வந்து முந்திரியும் 5, 6 பாதாமும் சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த நட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வறுபடணும்னு அவசியப்படாது. உங்களுக்கு வேணால் நெய் கூட சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பொடிச்சு எடுக்கணும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்சுருந்த நட்ஸஸ் வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸர் ஜாரில் வேர்க்கடலை நட்ஸ் இது எல்லாமே சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வாசனைக்காக நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து கொரன்னு அரைக்கணும். மைய அரைக்கணும்னு அவசியப்படாது. இப்போ இதை போய் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நட்ஸ் எல்லாமே கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எடுத்து பார்க்க சொல்லி இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி கொண்டு வரணும். இதையும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 கப் அளவு வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். இது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது வறுக்கிறப்போ இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 நிமிஷம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் இந்த மாவு நல்லா வறுத்து எடுத்தால் போதும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவே சேர்த்துக்கிட்டேன். அதுவே போதுமான அளவாக இருந்துச்சு. அதை சேர்த்துட்டு நல்லா ஈரம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாவு வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஸோ கைவிடாது இந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து வறுத்து விட்டுக்கணும். ஸோ தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ராகி மாவு வறுத்திங்கன்னா அது தேங்காய் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் நமக்கு ஒழுங்காக வறுபட்டு வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு ராகி மாவு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடணும் இம்மீடியட்டாகவே, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். கரண்டி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஈவனாக. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பார்க்க சொல்லி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்க மாதிரி தெரியும். இதுக்கு போக போக நல்லா கெட்டியாகி நமக்கு கடாயிலே ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்வீட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிற ஸ்டேஜ் பார்க்க சொல்லி தெரியுது நமக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த நம்ம வேர்க்கடலை, அப்புறம் முந்திரி, பாதாம் பொடிச்சு வச்சுருந்ததை சேர்த்துட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த நட்ஸ் எல்லாமே வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடுக்கி பிடிச்சிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி விடுங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து சேர்க்குறது வந்து மணமாவும் நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு அடிஷ்னலாக. ஸோ இந்த வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லேயோ நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு பின்னாடி லைட்டாக வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு பீசஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறின பிறகு டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாச்சு. இது 20 to 30 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை நட்ஸோ இல்லாட்டி வந்து சாக்கோ சிப்ஸோ கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ இது வந்து நம்ம 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு எடுக்க வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமான ராகியை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் வந்து தயார் பண்ணியிருந்தோம். இதில் அவ்வளோ சத்து இருக்குது. பிகாஸ் ராகியே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். அதில் வந்து அயர்ன், கால்சியம் எல்லா சத்து இருக்கனால இது குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை வந்து செஞ்சு கொடுங்க. ஈவன் வந்து பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். ராகியே பிடிக்காத இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ராகி ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றப்போ பூஸ்ட்டில் செஞ்சா மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே பூஸ்ட்லாம் போடலை. நேச்சுரலான நம்ம ஜாகரியை வச்சு ராகி மாவை வச்சு தான் இந்த ஸ்வீட் செஞ்சுருப்போம். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.